கபினி ட்ரிப்போட 2வது வீடியோங்க. முதல் வீடியோவில் நம்ம கபினி எப்படி ரீச் ஆனோம், அங்கே சிறுத்தையை பார்த்த அனுபவத்தை எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக புலி பார்த்தோமா இல்லையா, டஸ்கரோட க்ளோஸ் என்கவுண்டர் எல்லாமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸு, காட்டோட வியூவு காலையில் ஈவினிங் டைமில், இந்த ரீசனான டைமில் எப்படி இருக்குது, சம்மரில் மெயினாக நிறைய டிஃப்ரெண்டான காட்டில் அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் கபினி காட்டில் பயணம் பண்ணி நம்ம பார்த்த வனவிலங்குகள் எல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கபினியில் செகண்ட் டேங்க, ஈவினிங் சஃபாரி, ஜீப் சஃபாரிங்க, 3 to 6. சவுத் இந்தியாவில் வைல்ட் லைஃபை விரும்புகிறவங்களுக்கு கபினியை வந்து சொர்க்கம்னு சொல்லலாம். இந்த கபினி ஆற்றங்கரையை ஒட்டி, பேக் வாட்டர் ஏரியாவை ஒட்டி இருக்கிற காட்டுப்பகுதிகளில் நம்மளால வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து போக முடியும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக பஸ் சஃபாரி, ஜீப் சஃபாரி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நம்ம முதலே அட்வான்ஸாக பிளான் பண்ணி புக் பண்ணணும். 1 or 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் செக் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து டிக்கெட்டே இருக்காதுங்க. பஸ் சஃபாரி கூட ஒரு சில டைம் கிடைக்காது. நம்ம நேரில் போனோம்னா கண்டிப்பாக கஷ்டம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி யாராவது வரலைன்னா அந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து டிக்கெட் மேபி கிடைக்கலாம். பட் ஆன்லைன் புக்கிங்கில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறதாங்க பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம வந்து இன்றைக்கி பி ஜோனில் ஜீப் சஃபாரி போயிட்டுருக்கேங்க. பேக் வாட்டர் ஏரியா சைடில் தான் அதிகமாக புலியெல்லாம் வந்து ஸ்பாட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பேக் வாட்டர் ஏரியாவை வந்து ஈவினிங்கில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தையுமே நம்மளால் ஒரு மீனை வச்சு வல்ச்சர் வந்து சாப்பிட்டு இருந்ததுங்க. இங்கே 2 வல்ச்சர் 2 காக்கா இருக்குது. அதில் ஒன்று வந்து ரெட் ஹெட்டட் வல்ச்சருங்க, அப்புறம் ஒன்று இந்தியன் வல்ச்சரு, அப்புறம் வந்து ஸ்டார்க்குங்க. காக்கா வந்து அந்த வல்ச்சர்கிட்ட வந்து அந்த மீனை பிடிங்கி சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணுது. பட் வல்ச்சர் விடவே இல்லை. இந்த ரெட் ஹெட்டட் வல்ச்சர் பார்த்தீங்கன்னா செந்தலை பிணந்தின்னி கழுகும்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கிங் வல்ச்சருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா வல்ச்சர் கூட்டமாக இறைய வந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த செந்தலை பிணந்தின்னி கழுகு பார்த்தீங்கன்னா போல்டாக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்குங்களாமா. அதனால வந்து அதை சம்டைம்ஸ் வந்து கிங் வல்ச்சருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே ஆக்டிவாக சாப்பிட்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தது அந்த மீனை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் வல்ச்சரு. கொஞ்ச நேரம் அப்படியே பாட்டு இருந்தாங்க. ஸோ காக்காவும் வந்து அந்த மீனை பிடிங்கி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. பட் அதனால முடியல. கழுகு பக்கத்தில் வேற எந்த பேர்டுமே வரக்கு ரொம்பவுமே பயப்படுதுங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் இருந்ததுனால காக்காவை எதுவும் பண்ணலின்னு நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கழுகு வந்து இந்த மாதிரி டெத்தான அனிமல்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு விரும்பும் அதிகமாக. ஸோ காட்டில் வந்து தூய்மை பணியாளருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னாய் பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகம். பேக் வாட்டர் ஏரியாவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அந்த இடத்துல லங்கூர் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இந்த பேக் வாட்டருக்கு போகிற வழியில் வர வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லங்கூர் தான் கூட்டம் கூட்டமாக. இந்த ரோட்டில் வரும்போதே நமக்கு அலாம் கால் கேட்டுட்டு இருந்ததுங்க. சாம்பாடிஸோட கால்லாம் வந்துட்டு இருந்தது. பட்டு இந்த சஃபாரி ட்ராக்ல ஆல்ரெடி ஒரு சில வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்ததுனால கன்ஃபார்ம் சைட்டிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப லாங் சைட்டிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளமாட்டு இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் புலி வந்து படுத்துட்டு இருந்தது. அதை வந்து புதரெல்லாம் மறைச்சிருந்தது. நல்லா கிளியராக பார்க்க முடியலங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண் புலின்னு நினைக்கிறேன். தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தது. நம்ம வெளியே வரும்னு வெயிட் பண்ணோம். ஆனால் புலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. இந்த இடத்துல நிறைய வண்டிங்க வந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் சரணா அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்து புலி வந்து படுத்துச்சுன்னா அது எப்போ வெளியே எந்திரிச்சு வருங்கிறது நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஒரு சில டைம் ஒரு 10 minutesலேயே வந்துடும். ஒரு சில டைம் 1 hour ஆனாலும் 2 hours ஆனாலும் வராது. ஸோ ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண வேணாம், வேறு ஏதாவது டைகர் சைட் ஆகுதான்னு நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு தான் பிளானு. பட் இருந்தாலும் மனசு கேட்கல. ஒரு 5 minutes 10 minutesனு டைம் கேட்டு நம்ம வெயிட் பண்ணோம். பொதுவாக வந்து புலி ஏன் வந்து தண்ணியில் படுக்குதுன்னா அதுக்கு வந்து நம்மளை மாதிரி வேர்வையெல்லாம் வராதுங்க. ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு அது இந்த மாதிரி பெரிய பெரிய காட்டு மாடு சாம்பாடிஸ் எல்லாம் அடித்து சாப்பிடும்போது அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் படுத்துக்குங்களாமா. ஸோ பக்கத்தில் தான் கில் ஏதாவது மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது அடித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து இப்படி தண்ணியில் படுத்துக்கும்.
அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்திரிச்சு போய் மறுபடியும் சாப்பிடும். நம்ம நிறைய டைம் வந்து பந்திப்பூர்ல எல்லாமே பார்த்துருக்கோம், தண்ணியில் இந்த மாதிரி டைகர்லாம் வந்து படுத்துட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகியும் அங்கேருந்து கிளம்பாமலாம் இருந்திருக்கு. தண்ணியிலேருந்து வெளியே வர மாதிரி தெரிலங்க. நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கபனியில் 3 சஃபாரியில் ஜீப் சஃபாரியில் டைகர் சைட் ஆச்சுங்க. தண்ணிக்குள்ளார படுத்துருந்தது லாங் சைட். அது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளார படுக்குங்க புலி. ஸோ அது வெளியே வரும், ரோட் கிராஸ் ஆகும் பார்க்கலாம்னு நினச்சோம்னா டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. என்னதான் நம்ம புலியை பார்த்தாலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புலி வந்து அவங்களுக்கு தெரில. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு புலி ஸ்பாட் ஆகலைன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், புலி தண்ணியிலேருந்து வெளியே வரும், நம்ம க்ளோஸில் இது பார்க்க முடியுமான்ட்டு. ரொம்ப நேரம் ஆகியும் புலி தண்ணியிலேருந்து வெளியே வராதனால இந்த கபினி காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்லேயுமே புலிகள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹை டென்சிட்டியாக இருக்கும், டைகர் வந்து ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். வேற புலியை பார்க்கலான்ட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இதே பந்திப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புளி ஓரளவுக்கு விசிபிளாக இருந்தால் ரொம்ப நேரம் நிறுத்துகிறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வேறு புளியை பார்க்கலான்ட்டு. அதுபோக இந்த காட்டுக்குள்ளார சிறுத்தைகளும் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில டைம் புலி சிறுத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்க்க முடியும். நம்ம பேக் வாட்டர் ஏரியாவில் அங்கங்கே நிறையா சஃபாரி ட்ராக் இருக்குது. அந்த ஏரியாலலாம் நம்மளால் நிறையா புள்ளிமான்கள் இந்த மாதிரி மிலாமான்கள்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்புறம் பேக் வாட்டர் ஏரியாவிலேருந்து திரும்ப ரிட்டன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறையா சாம்பாடிஸ் மிலாமான்கள் ஆண் பெண் எல்லாமே பார்க்க முடிஞ்சுங்க. ரோட் கிராஸ் எல்லாம் வச்சு ஒரு சில இடத்துல புலி வந்து ஒரு சில டைம் இந்த மிலாமான் தான் வேட்டையாடும். அதிகமாக பார்த்தீங்கன்னா புள்ளிமான்கள் தான் இருக்குது இந்த காட்டில். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா காட்டு மாடு இந்த மாதிரி மிலாமான்களையும் புலி வந்து வேட்டையாடும். சிறுத்தை வந்து இந்த மாதிரி மான்களை வேட்டையாடுறது கொஞ்சம் கஷ்டம். பெரிய சிறுத்தையாக இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணும். சின்ன சிறுத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளிமான்களை தான் வேட்டையாடும். நம்ம சிறுத்தை வந்து புள்ளிமான வேட்டையாடினதை பந்திப்பூரில் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி போல் நைட் டைமில் ஹண்ட் பண்ணி நம்ம முன்னாலேயே அடிச்சு இழுத்துட்டு போச்சு. அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹண்டிங்கை வந்து லைவாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காட்டு பண்ணியும் அதிகமாக பார்க்க முடியுங்க இந்த கபினி காட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற டைமில் இந்த மாதிரி காட்டு பண்ணி அந்த இடத்துல வண்டி வந்து சஃபாரி வெஹிக்கிள் நிற்கிறது தெரியாமல் சாப்பிட்டு இருந்தது. சடனாக வண்டியை பார்த்ததையும் ரன்னிங் ஆயிடுச்சு, ஒரே ஓட்டம் தாங்க. ஒரு சில டைம் குட்டிகளோடலாம் ஒன்றா சுற்றும். நிறைய புள்ளிமான்கள் தாங்க இந்த காட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதிகமாக லங்கூர் வந்து பார்க்க முடிஞ்சு இந்த டைம் ட்ராவலில். எல்லா சஃபாரிலையுமே எல்லா சஃபாரி ட்ராக்லேயும் கூட்டம் கூட்டமாக லங்கூர், அப்புறம் புள்ளிமான்களையும் லங்கூரையும் ஒன்றா அதிகமாக பார்க்க முடிஞ்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா டஸ்கருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டஸ்கர் வச்ச யானை, சிங்கிள் டஸ்கர். நல்லா லென்த்தியாக இருந்ததுங்க டஸ்க்கு, பட் ஒன் சைடு தான். வண்டியை பார்த்ததையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக ஆப்போசிட் சைடில் போய் அப்படியே காட்டுக்குள்ளார போக ட்ரை பண்ணிச்சுங்க. பட் கொஞ்ச நேரம் நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சு யானை. காலையில் சஃபாரிலையும் பஸ் சஃபாரியில் யானைகள் வந்து பார்க்க முடிஞ்சு, ஆனால் வந்து ரொம்ப கிளியராக இல்லைங்க. காட்டுக்குள்ளார அந்த மெயின் ரோட்லேயே லெஃப்ட் சைடில் காட்டுக்குள்ளார அதோட சவுண்ட்லாம் கேட்டுச்சு, அது உடைக்கிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. பட் அதோட மூமெண்ட் தெரிஞ்சது. இந்த மாதிரி கிளியராக ஃபுல் விசிபிலிட்டியாக பார்க்க முடியல. பட் இப்போ டஸ்கர் வந்து பார்த்ததுலேயே ரொம்ப ஹாப்பி. ஒத்த கொம்பு யானை அப்படியே பொறுமையாக அப்படியே காட்டுக்குள்ளார போச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறது எல்லாமே பார்த்துருக்கலாம். நம்ம கரெக்டாக போகும்போது குளத்துலேருந்து வெளியே வந்து அந்த மரத்தொட்டி நின்றுட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு யானைங்க சஃபாரி முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரி கேட்டுக்கு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே யானைங்க. இந்த யானை வந்து ரோட் கிராஸ் ஆகி நம்ம வெஹிக்கிள் பக்கத்துலேயே வந்துச்சு. ஓரளவுக்கு சின்ன யானை தாங்க, பட் கரெக்டாக ஜீப் டிரைவர் வந்து வெஹிக்கிளை நிறுத்தின அப்படி நம்ம வண்டிக்கு முன்னால் அப்படியே இந்த யானை வந்து கிராஸ் ஆச்சு.
இந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா 2 டஸ்க்குமே இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல பெரிய டஸ்க்கு தான். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த யானை பெரிய யானைங்க. இது கொஞ்சம் சின்ன யானை அதோட கம்பேர் பண்ணும்போது. காட்டுக்குள்ளார இருந்தது. வண்டிகள்லாம் நிற்கிறத பார்த்துட்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. நம்ம ஜீப் நிற்கிறத பார்த்து பின்னால் இன்னொரு பஸ் வந்துச்சு. ஸோ 2 வண்டி நிற்கிறதுனால கொஞ்சம் தயங்கிட்டு நின்றுட்டு இருந்தது. நம்ம வந்து சரி யானை வரக்குள்ளார வண்டி எடுத்துருவாங்க, சஃபாரி முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் டிரைவர் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண. அப்படி கரெக்டாக யானை கிராஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சு வண்டியை கரெக்டாக பின்னால் போய் ஒரு இடத்துல நிறுத்தின. அப்படிங்க அந்த பாத்துல யானை அப்படியே வந்து நம்ம வண்டிக்கு முன்னால் நின்று பார்த்து ரோடு அப்படியே பொறுமையாக கிராஸ் பண்ணி அப்படியே கெத்தாக போச்சுங்க. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬರ್ತೀರಾ ಸ್ವಲ್ಪ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபோனில் எடுக்க முடியலைங்க ரொம்ப க்ளோஸில் வரும்போது. நம்ம லென்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 600 mm. ஸோ டஸ்க் மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம டிஜே கேமராவில் தான் நம்ம எடுத்தோம். கேமராவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒய்டாக இருக்கிறதுனால லாங்காக தெரியுதுங்க. பட் ரொம்ப க்ளோஸில் அப்படியே நின்று வண்டியை பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே கூலாக கிராஸ் ஆச்சு. வண்டி முன்னால் அப்படியே பார்த்துட்டு எப்படி நிற்கிது பாருங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா டஸ்கர் வந்து ஜீப் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் சம்டைம்ஸ் வந்து சேஸ் பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு கேப் விட்டு அது வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வண்டியை வந்து சேஃபாக எடுத்துக்க தெரியணும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணிடுங்க. டஸ்கர் ரொம்பவுமே டேஞ்சர் தான். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நம்மளால கிளியராக வீடியோலாம் எடுக்க முடிஞ்சு. டிரைவர் வந்து ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க. யானைகளை பற்றி ரொம்பவுமே நாலேஜ்டு. இதெல்லாம் 2 டஸ்கருங்க. ஒரு டஸ்கர் ரோடு கிராஸ் பண்ணிச்சு ரொம்ப க்ளோஸில். குட் மார்னிங்க. 3rd டே கம்பெனிலேங்க மார்னிங் சஃபாரி கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15. 6:30 தான் சஃபாரி. நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துலேருந்து நம்ம அங்கே ரீச் ஆகிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும்.
ஸோ அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே போய் கவுண்டரில் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. ஆக்சுவலாக நம்ம புக் பண்ண ஆன்லைன் டிக்கெட் காமிச்சு அவங்க கொடுக்குற ஸ்லிப் வாங்கணும் சஃபாரி டிக்கெட் கவுண்டரில். ஸோ அதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. கபினி சஃபாரிங்க 6 o'clock டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணுறோம். 6:30 வந்து சஃபாரி ஜீப் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். காலையில் கபினியில் சஃபாரிங்க 6:30 to 9:30 தேர்ட் டே. காலையில் 6:30 மணிக்கு ஜீப் சஃபாரிங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கூட மித்தவங்களும் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம் அவங்க வரக்கு லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 5-10 மினிட்ஸு, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 15-20 மினிட்ஸ் கூட லேட் ஆகுது. ஈவன் ஜேஎல்ஆரில் வந்து நம்ம சஃபாரி அங்கே ஸ்டே பண்ணி எடுத்தாலும் ஒரு சில டைம் ஸ்டே பண்ணுறவங்க வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டிலே ஆகும். நம்ம கூட பயணம் பண்ணுறவங்கள பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகும். என்னதான் டைமிங் சேஞ்ச் ஆனாலும் நம்ம லேட்டாக காட்டுக்குள்ளே ரெண்டுறனாலும் கரெக்ட் டைமுக்கு வெளியே வந்துடுவாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராலாம் டைம் கிடைக்காது. அந்த டைம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். காட்டுக்குள்ளார நம்ம போகும்போது காட்டோட வியூ பார்த்தீங்கன்னா பனி படர்ந்து காட்டோட வியூ டோட்டலாக நமக்கு மத்தியான டைம் பார்க்குறது மாதிரி இல்லாமல் புதுசாக இருக்குங்க. அது இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம கபினி காட்டில் வந்து வைல்ட் லைஃப் ட்ராவல் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போகணுங்க. இல்லைன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். கை எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் சம்மர் டைம் காட்டி கிளைமேட் ஓரளவுக்கு ஓகேங்க, மேனேஜபிள் தான். பட் காட்டோட வியூ பார்த்தீங்கன்னா பனியாக இந்தளவுக்கு லைட்டிங் எல்லாமே கொஞ்சம் போராக இருந்தது. இந்த டைமில் நம்ம புளியே பார்த்தாலும் நம்மளால கிளியராக சைட் பண்ண முடியாது. வீடியோக்கு எல்லாமே நல்லா வராதுங்க. பட் இருந்தாலும் புளியை பார்க்கலாங்கிறது எல்லாத்தோட ஆசையும். எப்படியாவது பார்த்துட மாட்டோமா? இந்த மாதிரி டைம்லலாம் புளியை பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகம். நம்ம இதுக்கு முன்னாடி கபினியில் வந்து வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது ஏஜோனை தான் வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக சொல்லுவாங்க. அதிகமாக புலி வந்து சைட் ஆகுன்னு. நம்ம அந்த ஞாபகத்தில் ஏஜோன் போகலான்னு கேட்டுட்டோம் டிரைவர்கிட்ட. பட் காட்டுக்குள்ளே என்டர் ஆனதையும் தான் அவர் சொன்னபடி பி ஜோனில் தான் அதிகமாக இந்த தடவை சைட் ஆகுது. நேற்றெல்லாம் புலி பி ஜோனில் தான் வந்து சைட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துலையும் வந்து நம்மளால புலியெல்லாம் பார்க்க முடியுங்கிற மாதிரி டிரைவர் வந்து ட்ரை பண்ண அப்படி எங்கெல்லாம் சான்ஸ் இருக்குமோ அங்கெல்லாம் போனோம். வாட்டர் ஹோல் ஏரியாவில் நிறைய அங்கங்கே போய் வெயிட் பண்ணோம். பட் நம்மளால சாம்பார் டீரு, புள்ளிமான்கள், அப்புறம் லங்கூர் அதிகமாக பார்க்க முடிஞ்சுங்க. அப்புறம் காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா மயில்கள் நிறைய பார்க்கலாம். ஏ ஜோன் ஆகட்டும் பி ஜோன் ஆகட்டும் கபடியை பொறுத்த வரைக்குங்க. இந்த பனியோட காட்டோட வியூவுக்கு இந்த மயிலை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக ரிச்சாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட வந்தவங்க எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த பனிக்கு இந்த காட்டோட வியூவுக்கு இந்த பீக்காக்கு இந்த மரத்தில் இப்படி உட்காந்துருந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்தது. ஆண்மயில் தாங்க அதிகமாக பார்க்க முடிஞ்சுச்சு கபினி காட்டை பொறுத்த வரைக்கும். பெண்மயில்கள் வந்து நிறையா பார்க்க முடியல இந்த ட்ரிப்பில். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆண்மயில் தான் ரோடு கிராஸ் பண்ணிச்சு. மான்களோட ஒன்றா பார்க்க முடிஞ்சுச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்க இத்தனை மான்கள் ஒன்றா ஒரு வாட்டர் ஹோல் ஏரியாவில் காலையில் நேரம் தண்ணி குடிக்கிறத பார்க்க முடிஞ்சு. கூட்டமாக குடிக்குது பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஃபாரஸ்ட்டில் எந்த டைம்லின்னு. ஈவினிங் டைமோட காலையில் நேரம் தான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஈவினிங் டைமெல்லாம் காட்டுக்குள்ளார நிறைய டைம் போயிருக்கோம். மான்களை வந்து தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் 2 இவ்வளோ குரூப்பாக அதுவும் லைன் அப்படி நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா புலிகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வர ஏரியா தான்.
பட் இன்னைக்கு வந்து மான்களை கூட்டமாக பார்க்க முடிஞ்சு. கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒன்றா அப்படியே வந்த வழியிலேயே திரும்ப போச்சுங்க. ஸோ அது கலைஞ்சு போகிறது எல்லாமே பார்க்கறக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பார்த்தது கிடையாதுங்க, கூட்டமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போகிறதெல்லாம். அது இந்த காட்டோட வியூவுக்கு செமையாக இருந்தது. கூட்டமாக தண்ணி குடிச்சிட்டு போச்சுங்க. பாருங்க சன்ரைஸ். இந்த கபினி காட்டை பொறுத்த வரைக்கும் சன் செட் ஆகட்டும் சன்ரைஸ் ஆகட்டும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்குற இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா பிராமணி கைட்டுங்க, செம்பருந்துமாங்க தமிழில். கிருஷ்ணரோட வாகனம் கருடனுங்க இந்த பறவை. அப்படியே அங்கேருந்து பறந்தது. கபினிக்காட்டில் இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சம்டைம்ஸ் வந்து இந்த கோயில் இருக்குல்லங்க அந்த பாறைகள்லாம் படுத்துருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து புலி எல்லாமே இந்த ஏரியாவில் கிராஸ் ஆகும். அலாம் கால்லாம் அங்கங்கே வந்துட்டு இருந்ததுங்க. ஒரு சில இடங்கள்லாம் நம்ம வெயிட் பண்ணோம், பட் நம்மளால புளியை வந்து பார்க்க முடியல. லங்கூர் தான் நிறைய பார்க்க முடிஞ்சு அந்த இடங்கள்லாம். இப்போ நம்ம பார்க்குற பறவை பார்த்தீங்கன்னா ஒயிட் பெல்லிடு உட்பெக்கருங்க. ரொம்பவே ரேரு, ரொம்பவே டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். அதோட தலையில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொண்ட மாதிரி இருக்கும். பெண் பறவைக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து ஆண் பறவைன்னு நினைக்கிறேன். வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லேயும் உடம்பு ஃபுல்லாக கருப்பு கலர்லேயும் இருக்கும் இந்த இறக்கையெல்லாம். ஒரு பெரிய சைஸ் உட்பெக்கருங்க. பெரிய பெரிய புழுக்கள் பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழும். ஸோ பழைய கால காட்டுக்குள்ளார தான் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற அந்த மாதிரி மரங்களில் தான் அதிகமாக பெரிய பெரிய புழுக்கள் இருக்கும். ஸோ கபினியில் வந்து நம்ம இந்த பறவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. இது வந்து தவிட்டு குருவிகள்மாங்க, கூட்டமாக வாழும். 6-7 பறவைகள் ஒன்றா இருக்கும், அதிகமாக சவுண்ட் போடும் காட்டுக்குள்ளார. நம்ம பார்க்குற இந்த பறவை பார்த்தீங்கன்னா துடுப்புவால் கரிச்சான்னு சொல்லிட்டுங்க. இங்கிலீஷில் வந்து கிரேட்டர் ராக்கடைல்டு டிராங்கோ. இந்த பேர்டு வந்து காட்டில் மிமிக்ரி பண்ணுங்களாமா. இப்போ வேற ஒரு பறவை கழுகெல்லாம் சத்தம் போடுற மாதிரி இதுவும் மிமிக்ரி பண்ணும். ஒரு சில டைம் இதோட எல்லைக்குள்ளார கழுகு காக்காலாம் வந்துச்சுன்னா அதை கூட இது விரட்டிடுங்களாமா. அந்தளவுக்கு கெப்பாசிட்டியான பேர்டு, இன்டெலிஜென்டான பேர்டுங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்துருந்தது கிளியராக நம்ம பார்க்க முடியல. நம்ம இந்த இடத்துல மெயினாக வெயிட் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா அலாம் காலுங்க ஹெவியாக இருந்தது, புள்ளிமான்களோட கால். அப்புறம் அது போக லங்கூருமே சவுண்ட் பண்ணிட்டு இருந்தது. புலி சிறுத்தை கண்டிப்பாக வரலான்னு வெயிட் பண்ணோம். அப்படியே இந்த லங்கூரெல்லாம் அழகாக நம்ம பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த இடத்துல வெயிட் பண்ணோம். நம்ம வெயிட் பண்ண இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்குக்கு ஆப்போசிட்டில் பேரலாக இருக்கிற இன்னொரு ட்ராக்ல பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புலியும் சிறுத்தையும் ஒன்றா சைட் ஆயிருக்குது. புலி வந்து மரத்துலேருந்து இறங்கி சிறுத்தையை துரத்திட்டு போச்சுங்க நம்ம. ஸோ இந்த மாதிரி ரேர் சைட்டிங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்களும் பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கல. லைட்டிங் ரொம்பவே போராக இருந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க, ரொம்ப மிஸ்டியாக இருந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில டைம் நமக்கு புலி சிறுத்தை சைட் ஆனாலும் நம்மளால வீடியோ எடுக்க முடியாமல் போகலாம். ஏன்னா வைல்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸில் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகி நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம், எதுவுமே சைட் ஆகலின்னு. சஃபாரி முடிகிற டைம் ஆயிடுச்சு. நம்மளால அங்கங்கே புள்ளிமான்கள் தான் பார்க்க முடிஞ்சு. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா புலி சிறுத்தை வர ஏரியா தான். கடைசியாக ஒரு ட்ரை, பட் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைந்துருச்சு. இந்த சஃபாரியில் நம்மளால புலி சிறுத்தை பார்க்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம சஃபாரியில் ட்ரை பண்ணுவோம் எப்போவுமே. ஏன்னா கடைசி நேரத்தில் கூட ஒரு சில டைம் வந்து புலியோ சிறுத்தையோ நமக்கு மாட்டோம். புலி கிராஸ் ஆகிருக்கிற ஃப்ரெஷ் பத்மார்க் வந்து பார்க்க முடிஞ்சு, பட் புளியை பார்க்க முடியலங்க. மார்னிங் ஏஜோன் வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து முடிகிற தருணம். நம்மளால லங்கூர் புள்ளிமான்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. லங்கூர், இவ்வளோ லங்கூரை வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் கபினியில். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல குரூப்பாக பார்ப்போம். இந்த ட்ரிப்பில் எங்கே போனாலும் லங்கூர் தாங்க. அவ்வளவு எண்ணிக்கை ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துலலாம் குட்டிக கூட்டமாக இருந்தது. ஓகேங்க, காலையில் சஃபாரி ஏஜோனில் நம்மளால புலி சிறுத்தை பார்க்க முடியாமல் முடிஞ்சிருச்சு. கபினியில் ஈவினிங் சஃபாரி நம்ம ஸ்டே இருக்கிற இடத்துலேருந்து சஃபாரி பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். மத்தியான டைமில் பயங்கர வெயிலுங்க, காலையில் கிளைமேட் வேறு லெவலில். கபினியில் நம்மளோட லாஸ்ட் சஃபாரிங்க இந்த ட்ரிப்பில், 5வது சஃபாரி ஜீப் சஃபாரிங்க. நம்ம வந்து பீஜோன் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் டிரைவர் நம்மகிட்ட சஜஷன் எதுவுமே கேட்கல. அவர் ஏஜோன் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி
ஒன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிட்டா நம்ம அந்த ஜோன் தான் போகணுங்களாமா, வேறு ஜோன் மாற்ற முடியாது. சரி எகைன் சைட்டிங் அமையுமா அமையாதாங்கிற டவுட்டில் தான் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் எடுத்தையுமே மங்கூஸுங்க, வழக்கம் போல் லங்கூர் ஏகப்பட்டதுங்க. ஏ ஜோன் ஆகட்டும் பி ஜோன் ஆகட்டும், சஃபாரி ட்ராக்ல எங்கே போனாலும் லங்கூர் தான். ஒரு சில இடத்துல பெரிய லங்கூர் குரூப், ஒரு சில இடத்துல குட்டிகள், ஒரு சில இடத்துல பெருசு குட்டி, இந்த காம்பினேஷனில் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இந்தியன் ரோலருங்க. இந்த பறவையை தமிழில் வந்து பனங்காடைன்னு சொல்லுவாங்க, அது போக நீலகண்டன் சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த பறவை வந்து பார்க்க முடியும். இது காடை இனத்தை சேர்ந்தது கிடையாதுங்க. பேர் வந்து பனங்காடைனாலும் பட் காடை கிடையாது. பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருக்கும், ப்ளூ கலரில். இது பறக்கும்போது ரோல் பண்ணுங்களாமா, குட்டிக்கரணமெல்லாம் அடிக்குங்களாமா. அதனால தான் இதை வந்து இந்தியன் ரோலருங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல அலாம் கால் வந்துட்டு இருந்தது. பட் மான் வந்து பயந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மான்களுக்கு புலி சிறுத்தை வந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் எல்லாமே தெரியும். இந்த மான் கொஞ்சம் தயங்கி தண்ணி குடிச்சிட்டு ரொம்பவுமே அலர்ட்டாக இருந்தது. ஸோ ஏதாவது வருதான்னு இந்த இடத்துல வெயிட் பண்ணோம். மான் வந்து கன்யூஸாக ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்தது. பட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய லங்கூருங்க. இந்த வாட்டர் கோல் ஒட்டி அந்த சஃபாரி ட்ராக்கில் நிறைய லங்கூர் எல்லாமே இருந்தது. அப்புறம் மிலாமான்களும் நிறைய பார்க்க முடிஞ்சது இந்த ட்ரிப்பில். சாம்பார் டீஸ், மேல் ஃபீமேலு, ஒரு சில இடத்துல கூட்டமாகலாம் பார்க்க முடிஞ்சு. பட் கபினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து அலர்ட் பண்ணதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல புலி சிறுத்தை வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் போவாங்க. சஃபாரி ட்ராக்கில் அங்கங்கே மான்களோட சவுண்டு, இந்த மாதிரி லங்கூரோட சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். லங்கூருங்க சஃபாரி ட்ராக்கை மறைச்சி எப்படியோ இருக்குதுன்னு பாருங்க குட்டியோட. லங்கூர் நிறைய பார்க்க முடியுதுங்க. வண்டிகள் எல்லாம் பார்த்து லங்கூர் ஒரு சிலது பயப்படுறது இல்லைங்க. சஃபாரி ட்ராக்கை மறைச்ச மாதிரி அப்படியே பிளாக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட போகும்போது தான் மூவ் பண்ணோம். ஒரு சில லங்கூர் பார்த்தீங்கன்னா வண்டி வரதை பார்த்துட்டு தெரிச்சோடும். லங்கூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பழகி இந்த சஃபாரி ட்ராக்குக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு சிலது வண்டி ரொம்ப க்ளோஸில் போனால் மட்டும்தான் விலகி போகும். ஒரு சிலதுலாம் வண்டி பார்த்ததையும் ஓடிடும். மான் பாருங்க, என்னமோ அந்த எலும்பு மாதிரி எதையோ சாப்பிட்டு இருந்தது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கால்சியம் இதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாமே சாப்பிடுங்க காட்டில், புல்களை தாண்டி. நிறைய மேல் புள்ளிமான்கள் வந்து பார்க்க முடிஞ்சு. அப்புறம் மான்களில் லங்கூரும் ஒன்றா பார்க்க முடியுதுங்க நிறைய இடத்துல. அப்புறம் லங்கூர் வந்து குட்டியோட நிறைய பார்க்க முடிஞ்சு. நமக்கு குறைன்னு பார்த்தீங்கன்னா யானைகளை பெருசாக அதிகமாக பார்க்க முடியல கபினியை பொறுத்த வரைக்கும். டஸ்கர் தான் அதிகமாக சைட் ஆச்சு. ஃபீமேலு, குட்டி, இந்த மாதிரி யானைகளெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியல இந்த ட்ரிப்பில். அப்புறம் அதுபோக புலி சிறுத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சைட் ஆகிட்டு இருந்தது. ஏதோ ஒரு வண்டிக்கு தான் ஆகுதுங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது ஒரு சஃபாரிலேயே ஒரு சில டைமு 3 புலியெல்லாம் பார்த்துருக்கோம். குட்டியோடெல்லாம் பார்ப்பாங்க. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளால வந்து புலி சிறுத்தையை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து பார்க்க முடியல. 5 சஃபாரி போனோம்னா ஏதோ ஒரு சஃபாரிக்கு வந்து புலி சைட் ஆகுதுங்க. மேபி நெக்ஸ்ட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி மறுபடியும் வரலாங்க. இந்த ட்ரிப்பு நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் கடைசியாக இன்னொரு டைம் ஏதாவது புலிகிளி மாட்டுமான்னு நம்ம லாஸ்ட் மினிட்ஸில் வந்து நம்ம காட்டுக்குள்ளார பயணம் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து நம்மளால டஸ்கர் பார்க்க முடிஞ்சு. ரொம்பவே க்ளோஸில் நிறுத்திட்டாங்க. யானை வந்து அட்டாக் பண்ணலாம் எதுவும் பண்ணல. வண்டி எதுவும் பெருசாக கன்சிடரே பண்ணல. அது பாட்டுக்கு சாப்பிட்டு பிஸியாக இருந்தது. நம்ம கூட வந்தவங்கலாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சவுண்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது பெருசாக அலட்டிக்கவே இல்லை. அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே வாக் பண்ணி அப்படியே காட்டுக்குள்ளார மூவ் ஆச்சுங்க. நம்ம சேஸ் பண்ணணும்னு நினச்சோம். பட் இது பெருசாக பயப்படலைங்க யானை. இது பழக்கின யானை போல் இருந்தது. சஃபாரி வெஹிக்கிளெல்லாம் பெருசாக எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. கபினியை பொறுத்த வரைக்கும் இப்போ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. சஃபாரியில் வந்து அலௌடு இல்லை. ஸோ நம்ம கிட்டத்தால ஏதாவது அனிமல்ஸ் பார்த்தோம்னா நம்ம அந்தளவுக்கு கிளியராக எடுக்க முடியறதில்ல. நம்ம
கேமராவில் வந்து பெரிய லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப பக்கத்தால் அனிமல் சைட்டிங் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டஸ்கர் ரொம்ப க்ளோஸ் சைட்டிங்கு. நம்ம கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கிளியராக நம்ம பார்க்க முடியல. டிஜேயில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு கேமராவில். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணிட்டு போகணுங்க. கபினி யானை அப்படியே அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு மாடு கூட்டமாக இருந்தது. ஒரு பெரிய பள்ளம், இந்த இடத்துல ரிவர்னு நினைக்கிறேங்க. தண்ணி ஆனால் கம்மியாக போயிட்டு இருந்தது. அங்கே புதரில் காட்டு மாடு வந்து சாப்பிட்ற பிஸியாக இருந்தது. ஒரு மாடு தான் நிற்கிதுன்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாடு, கீழே பார்த்திங்கன்னா குட்டியோடலாம் கூட்டமாக இருந்தது. பட் புதர் நல்லாங்க, அங்கங்கே மரங்கள்லாம் மறைச்சிருச்சு. கடைசியாக சஃபாரியில் நம்ம காட்டு மாட்டையும் பார்த்துட்டோம் கபினியில். ஒரு சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு மாடுகளை கூட்டமாக பார்க்க முடியும் இந்த கபினியில். புலிகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில டைம் இந்த மாதிரி காட்டு மாட்டை வந்து ஹண்ட் பண்ணி இதை தான் வந்து அதிகமாக சாப்பிட விரும்பும். அதை அழுக அந்த இறைச்சியை வந்து புலி அந்த புழுக்களோடு அப்படியே சாப்பிடுங்களாமா. அதை தான் வந்து ரொம்பவே விரும்புங்களாமா புலி வந்து வேட்டையாடி சாப்பிட்றதில்ல. ஒரு பெரிய சைஸான இந்த மாதிரி காட்டு மாட்டை வேட்டையாடிச்சுன்னா 10-15 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்களாம். இந்த பக்கம் காட்டு மாடுகள் இருந்துச்சுங்க. அப்படியே ரைட் சைடில் அந்த ரிவர் ஒட்டி பார்த்தோம்னா சாம்பா டீஸ் கூட்டமாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல மங்கி எல்லாமே இருந்ததுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சிறுத்தை புலியெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கடைசி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். இந்த ட்ரிப்பில் அலாம் கால் தான் நிறையா வந்துட்டு இருந்தது. புலியை பார்க்க முடியல. சஃபாரி முடிகிற டைமில் ஒரு வாட்டர் கோல்ட் ஏரியாவில் டஸ்கர் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா வெஹிக்கிள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. புலி தான் சைட் ஆயிடுச்சான்னு நினச்சி நம்ம வந்தோம். பட் வந்து பார்க்கவும் டஸ்கருங்க. இந்த கபினி ட்ரிப்பில் மித்த வண்டிக்கெல்லாம் ஒரு சில வண்டிக்கு புலி வந்து ரோட் கிராஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி புலி சிறுத்தையெல்லாம் ஒன்றா பார்த்துருக்காங்க. என்னதான் சைட்டிங் ஆனாலும் நம்ம வண்டிக்கு சைட்டிங் கிடைக்கிறது நம்மளோட லக்கு தாங்க. கபினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புலி சிறுத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்மளால புலியும் பார்க்க முடிஞ்சு, சிறுத்தையும் பார்க்க முடிஞ்சு. சிறுத்தையை வந்து ஓரளவுக்கு நல்ல சைட்டிங்னு சொல்லாங்க. புலி வந்து வாட்டர் ஃபால் ஏரியாவில் படுத்திருந்தது. அந்தளவுக்கு ப்ராப்பரான சைட்டிங் கிடையாது. கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். பட் ஒரு சில வண்டிக்கு நல்ல சைட்டிங் கிடச்சிருக்கு. டைகரு, புலியவே நிறையா பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம போகிற ஏ ஜோன் பி ஜோனை பொறுத்து இருக்குங்க. ஒரு சில டைம் நம்ம பி ஜோன் போயிடுவோம், ஏ ஜோனில் நல்ல சைட்டிங் ஆகும். ஏ ஜோனில் போனால் பி ஜோனில் ஆகும். ஸோ கபினியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனில் வந்து நிறைய வண்டி போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக, வண்டிகளோட கவுண்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக 10 வண்டி இருக்குன்னா 5 வண்டி ஏ ஜோனு, 5 வண்டி பி ஜோனுங்க. ஸோ வேறு ஜோனில் டைகர் வந்து சைட் ஆனாலும் நம்மளால் போய் பார்க்க முடியாது. அப்புறம் ஒரே ஜோனுக்குள்ளார பயணம் பண்ணாலும் ஒரு இடத்துல வேற ஒரு வண்டிக்கு ஆகுதுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறக்குள்ளார டைகர் வந்து அதே இடத்துல இருக்குமான்னு தெரியாது, வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடும். இந்த மாதிரி வாட்டர் ஹோல் ஏரியாலலாம் படுத்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வண்டி அங்கே வெயிட் பண்ணுதுன்னா மொபைல் வந்து இப்போ பேன் பண்ணுறதுனால கம்யூனிகேஷனும் அந்தளவுக்கு தெரியறதில்ல. சஃபாரி முடிகிற டைம் ஆயிடுச்சு. டஸ்கர் வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம க்ளோஸில் வெஹிக்கிள் பக்கத்தில் வந்துச்சுன்னா பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் டிரைவர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து லேட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. அந்த இடத்துல நிறைய வண்டிகள் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு முன்னாடி வேற ஒரு வண்டி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிது. ஸோ இந்த டைம்லேயாவது யானை வெளியே வரும் பார்க்கலான்னு நினச்சோம். பட் சடனாக பார்த்தீங்கன்னா சஃபாரி முடிஞ்சிருச்சு, எல்லா வண்டியும் கிளம்பலான்ட்டு நமக்கு முன்னாடி வண்டியும் அப்படியே மூவ் ஆச்சு. ஸோ டஸ்கரை வந்து நம்ம க்ளோஸில் பார்க்க முடியலங்க. இப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம். காட்டோட வியூ பாருங்கள். சம்மரில் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளார சஃபாரியெல்லாம் போகும்போது புலியெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நம்ம வந்தோம். பட் நம்ம இந்த தடவை லங்கூர், புள்ளிமான்கள், புலி சிறுத்தையும் பார்த்தோம். பட் நமக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்க புலியை பார்த்தது. மேபி இன்னொரு ட்ரிப் வந்து ஷார்ட்டாக பிளான் பண்ணுவாங்க. இன்னொரு 1 month 1.5 month டைமில். இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.